கிளாஸ் 10 சிபிஎஸ்சியோட 24 to 25 போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இது மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பர் செட் 1. கொஷின் பேப்பர் கோட் வந்து 31-1. இதில் செகண்ட் எம்சிக்யூ இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் எம்சிக்யூ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ த கொஷின் இஸ் if x is equal to 1 and y is equal to 2 is a solution of the pair of linear equations 2x minus 3y plus a is equal to 0 and 2x plus 3y minus b is equal to 0. Then இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ பி வேல்யூ தெரிஞ்சாவே போதும், நம்ம எந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணலாமா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2x மைனஸ் 3y ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஸோ 2 இன்ட்டு 1 மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 2. 3 into 2 plus a is equal to 0. 2 into 1 is 2. 3 2s are 6 plus a is equal to 0. 2 minus 6, that is minus 6 plus 2 நமக்கு என்ன வரும்? minus 4. So minus 4 plus a is equal to 0. a is equal to, எனக்கு minus 4 நான் ரைட் சைடில் போடும்போது எனக்கு பாசிட்டிவ் 4 ஆயிரும். ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. a is equal to 4. சிமிலர்லி பியோட வேல்யூக்கு நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. That is 2x plus 3y minus b is equal to 0. Same 2 into 1, y oda value enna 2. So 3 into 2 minus b is equal to 0. 2 1s are 2 plus 3 2s are 6 minus b is equal to 0. 6 plus 2 enna எனக்கு 8. 8 minus b is equal to 0. மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே எனக்கு பாசிட்டிவ் வெயிட்டாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது எனக்கு நெகட்டிவ் வெயிட் ஆயிரும். ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4, பி இஸ் ஈக்குவல் டு 8. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இந்த பி ஆப்ஷனில் பாருங்களேன், தட் இஸ் 2 இன்ட்டு ஏன்னு இருக்கா. ஸோ ஏயோட வேல்யூ என்ன? 4. 2 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ வருது பாருங்க, 2 4s are 8. இதுதான் என்னோட b வேல்யூ. ஸோ 2a is equal to b. ஆப்ஷன் b தான் கரெக்டான ஆன்சர். எனக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மிட் பாயிண்ட்ஸ் ஃபார்முலா என்ன? x1 plus x2/2, y1 plus y2/2. என்னோட x1 என்ன? இது x1 y1 x2 y2. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா பாயிண்ட்ஸ்? ஸோ -4 plus 4/2, 5 plus 6/2. -4 plus 4 எனக்கு இந்த இடம் 0 ஆயிரும். 5 plus 11/2. 11/2 எனக்கு வந்து 5.5. அப்போ 0, 5.5 தான் எனக்கு இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0வாக இருந்தாவே என்னோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்கும்? லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். இதுதான் என்னோட ஆன்சர். Next question number 4, trigonometry இருந்து கேட்டிருக்காங்க. If theta is an acute angle and 7 plus 4 sin theta is equal to 9, then the value of theta is, theta ஓட வேல்யூ தான், இந்த theta ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். That is 7 plus 4 sin theta is equal to 9. இந்த 7 வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு தூக்கிப்பேன். that is பாசிட்டிவ் சைன் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடுச்சுன்னா நெகட்டிவ் சைன் ஆயிரும். ஸோ இட் இஸ் 9 minus 7. எனக்கு 9 minus 7 என்ன? 2. திரும்ப இந்த 4 வந்து மல்டிப்ளை ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து டிவைட்ல போகும். sin theta is equal to 2/4. sin theta is equal to 1/2. 2 2s are 4, அப்போ 1/2. அப்போ theta is equal to sin inverse of 1/2. sin inverse of 1/2க்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 degree. ஸோ theta is equal to 30 degree. எனக்கு sin inverse of 1/2 ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி. ஸோ பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் ட்ரிக்னோமெட்ரியிலேருந்து தான் வந்திருக்கு. The value of tan square theta minus 1 by cos theta into secant theta is, இங்கே வந்து நோட்டு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். secant theta is equal to 1 by cos theta. இப்போ நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? tan square theta minus 1 by cos theta into 1 by cos theta, that is equal to tan square theta minus cos theta into cos theta எனக்கு என்ன ஆயிரும்? cos square theta
இப்போ 1/cos θ வந்து எனக்கு secant θ அப்படிங்கும்போது 1/cos square θ எனக்கு என்ன ஆயிரும் secant square θ ஆயிரும். நான் சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? that is equal to tan square θ minus secant square θ. நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. that is secant θ minus tan θ is equal to 1. இப்போ இங்கே ஸ்கொயர் இருந்தாலும் இங்கே என்ன ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் secant square θ minus tan square θ is equal to 1ன்னு இருக்கலாம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு tan square θ minus secant square θன்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் மைனஸை வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு secant square θ minus tan square θன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ மைனஸ் உள்ள இன்டூ பண்ணி பாருங்க. மைனஸ் இன்டூ ப்ளஸ் secant square θ மைனஸ் secant square θ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் tan square θன்னு எனக்கு கிடைச்சிரும். அப்போ நான் மைனஸ் உள்ள இன்டூ பண்ணால் எனக்கு இதுவே கிடைச்சிருச்சா? ஓகே. இப்போ secant square θ மைனஸ் tan square θ எனக்கு வேல்யூ என்ன 1. ஸோ -1. எனக்கு -1 தான் கரெக்டான ஆன்சர்.